சாண்ட்ராக்கு பேனிக் அட்டாக்லாம் வரல. அதெல்லாம் நடிப்பு. சும்மா ரெட் கார்ட் குடுக்கணும்னு வேணும்னே நடிச்சிருக்காங்க. எல்லாமே ஃபேக் அப்டின்ட்டு நெறைய பேர் வெளிலயும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி, நெறைய பேர் நெறைய விதமாக பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? சாண்ட்ரா மேல இருக்கிற காண்டால அந்த மாரி பேசுறாங்களா? அப்படி இல்லன்னா, லைக் இந்த ரீவோக் ரெட் கார்ட் அப்டின்ட்டு நெறைய பேர் வந்து இந்த ட்விட்டர்லலாம் ரொம்ப போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்களே, அதுக்கு இந்த மாரி பண்றாங்களா? அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனிவேஸ் அது வந்து அவங்க நடிக்கிறதா இருந்தா பிக் பாஸ் டீமுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அங்க ஒரு டாக்டர் டீம் இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவங்க சொல்லியிருப்பாங்க, "இவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இவங்க நடிக்கிறாங்க" அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்ராக்கு தான் ரெட் கார்ட் குடுத்து வெளில அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ உள்ள இருக்கிற யாருமே முட்டாள் கிடையாது. அத பத்திலாம் கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப இஷ்டத்துக்கு, இந்த வீடியோல பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு. இந்த ஆங்கிள்ல பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு" அப்படின்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு பேசிக்கலாம். பட் ஒருத்தங்களோட மெடிக்கல் இஷ்யூவ பத்தி நம்ம வந்து விமர்சனம் வைக்கிறது சரியான ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ட்விட்டர்லயுமே கடந்த ஒரு வாரமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நெறைய பேர் வந்து ரீவோக் ரெட் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கம்ருதீன டீல்ல விட்டாங்க. பட் பார்வதிக்கு மட்டும் ரீவோக் ரெட் கார்ட் அப்படின்னு தொடர்ந்து ஒரே அக்கவுண்ட் வந்து நெறைய போஸ்ட் வந்துட்டு இருக்கு. அதுவுமே என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து நிஜமாவே வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணி அந்த மாரி போஸ்ட் போடுறாங்களா? இல்ல வேற யாராச்சும் இந்த மாரி செய்றாங்களா? அப்படின்ட்டுமே எனக்கு தெரியல. பட் எனிவேஸ் ரெட் கார்டுன்ற ஒரு விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு. அது குடுத்தாச்சு. அவ்வளதான். அத அப்படியே விட்டுர்றது நல்லது. ஸோ பார்வதி கமருதீன் அவங்களுக்குமே ஒரு லைஃப் இருக்கு. அவங்க செஞ்சது நிஜமாவே தப்பு அப்படின்ட்டு அவங்க ரிக்ரெட் பண்ணி ஃபீல் பண்ணாங்கன்னா, அவ்வளதான். அதுவுமே அவங்க சாண்ட்ரா அண்ட் பார்வதி கமருதீன் அவங்க 3 பேர் வந்து பேசி அதுக்கான என்ன முடிவோ அத எடுத்துக்கிட்டோம். அவங்க செஞ்ச ஒரு விஷயத்துக்கு சேனல் சைட்ல ஷோ டீம் வந்து அவங்களுக்கு ரெட் கார்ட் குடுத்து வெளியில அனுப்பிச்சாச்சு. இப்போ அடுத்ததா அவங்களுக்குமே ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அவங்களுக்குமே கெரியர் இருக்கு. இவங்களுக்குமே ஃபியூச்சர் இருக்கு. இவங்களுக்குமே கெரியர் இருக்கு. ஸோ அவங்க 3 பேர் ஏன்னா பிக் பாஸ் ஷோ முடிஞ்சிருச்சு. ஷோல நடந்த ஒரு விஷயம் ஷோ முடிய போது. இத்தோட அப்படியே முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ வெளியில வந்ததுக்கப்புறமா அவங்க என்ன ஏது அப்படின்னு பேசி அவங்க சமாதானம் ஆயிக்கிட்டோம். ஸோ இத பேசி, 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 பேசி பெருசாகுறதுல வந்து எந்த ஒரு பயனுமே இல்ல அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.